வணக்கம். ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். ஃப்ளூரைடுங்கிறது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மினரலுங்க. நம்ம குடிக்கிற தண்ணிலையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் கொஞ்சம் ஃப்ளூரைடு கலந்துருக்கும். இந்த ஃப்ளூரைடுக்கும் நம்ம பல்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம முக்கியமாக 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று எனாமல் ரீமினரலைசேஷன், இன்னொன்று எனாமல் டீமினரலைசேஷன். நம்ம பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல் கால்சியம் அண்ட் பாஸ்பேட், இந்த 2 மினரல்ஸ்னாலையும் ஆன ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டல்ஸ்னால் ஆனதுங்க. இந்த மினரல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஆசிட்ஸ்னால் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் எனாமல் டீமினரலைசேஷன். இந்த மாதிரி டெய்லி நம்மளோட மினரல்ஸ் எப்படி கரைஞ்சிக்கிட்டே போதோ, அதே மாதிரி நம்மளோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் பாஸ்பேட் மினரல்ஸை நம்ம பல்லோட எனாமல் திரும்பவும் அப்சார்ப் பண்ணி அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் எனாமல் ரீமினரலைசேஷன். இந்த மாதிரி எனாமல் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறத தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது. இதனால் பல்லுக்கு மேலே ஒரு படலம் மாதிரி படிஞ்சு அது எனாமலை இந்த மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுல இருந்து தடுக்குது. அதே மாதிரி தொடர்ந்து அதிகமாக ஆசிட் தரக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போவும் எனாமலில் இருக்கிற மினரல்ஸ் அதிகமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணும் பொழுது நம்ம பல்லோட எனாமல் இந்த ஃப்ளூரைடை அப்சார்ப் பண்ணி ஃப்ளூராக்சி அப்படைட் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது நம்ம முன்னாடியே பார்த்த ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டல்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்கும், சொத்தை வர்றதை அதிக அளவில் தடுக்கும். நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளூரைடுங்கிறது ஒரு கெமிக்கல் ஆச்சே, அதனால தானே பல்லில் ஃப்ளூரோசிஸ் வருது, அப்புறம் எதுக்காக நம்ம ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃப்ளூரோசிஸ்ங்கிறதோ இல்லை ஃப்ளூரைட் டாக்ஸிசிட்டிங்கிறதோ நம்ம குடிக்கிற தண்ணியில் அதிகமான ஃப்ளூரைடு இருந்து அது நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால வர்றதே தவிர வெறும் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால வர்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணும் பொழுது 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வெறும் அரிசி அளவுக்கு டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணால் போதுங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பீனட் சைஸ், அதாவது பட்டாணி சைஸில் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணணும். குழந்தைங்க எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அவங்க அதை மென்று முழுங்கிடாமல் வெளியே துப்பிடுறாங்களா அப்படிங்கிறதையும் பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ளூரைடுங்கிறது நம்ம பல்லோட எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், சொத்தை வராமல் பாதுகாக்கும், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சொத்தையவும் ரிவர்ஸ் பண்ணும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.